Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. Chef Venkatesh Bhatt recipe cauliflower மல்லிகை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலிஃப்ளவரை சின்னதாக கட் பண்ணிக்கணும். தண்ணியில் உப்பு போட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கணும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸு, ஈஸியாகவும் இருந்துச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணிலாம் இல்லாமல் காலிஃப்ளவரை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். சாம்பார் ரசம்லாம் செஞ்சால் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காலிஃப்ளவர் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக க்ரீனிஷாக இருக்குது. கடாயில் எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உடனே திருப்பி விடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைடு ப்ரௌன் ஆகணுன்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. கிறிஸ்பியான காலிஃப்ளவர் மல்லிகை ரெடி ஆயிடுச்சு.
மல்லித்தலைலாம் சேர்த்ததுனால நல்லா மணமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கிறிஸ்பியான காலிஃப்ளவர் மல்லிகை ரெடி ஆயிடுச்சு. மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.